இயேசுவில் அன்புக்குரியவர்களே, வீழ்வது தவறில்லை, முயலாமல் இருப்பதுதான் தவறு. ஆண்டவர் இயேசுவுக்கு கூட கோபம் அடைகிறது. ஒரு நன்மைகளை எதிர்பார்த்து காத்திருந்த அவர் அந்த நன்மைகளில் அவர்கள் நிலைத்திருக்காமல் விலகி விலகி ஓடுவதை பார்த்து மனம் வருத்தப்படுகிறார். மனிதா, நீ வீழ்ந்து போவது தவறில்லை, ஆனால் வீழ்ந்து கிடக்கிற இடத்திலிருந்து எழாமல் முயற்சிக்காமல் இருப்பது தான் மிகவும் தவறு என்ற ஆழமான சிந்தனையை நம்மில் பதிய வைக்க விரும்புகிறார். மனித இயல்பில் வீழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் மீண்டும் எழுந்து ஆண்டவரை நோக்கி ஓடுகிற இந்த நற்செயல்கள் தான் நம்மை இறைவனிடத்திலே முழுமையாக வழிநடத்தும். எனவே இறைவனோடு நாம் கடந்து செல்கிற பொழுது வீழ்ந்து நாம் எழுந்து நிற்க வேண்டும் என்று அறிவுரை தரப்படுகிறது. நமது நிலை எப்படி இருக்கிறது என்பதை வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம். வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இணையவர்களே, ஏன் ஒரு ஊரையே சாடும் அளவுக்கு இயேசுவின் வார்த்தைகள் கடினமாக இன்றைய நற்செய்தியில் அமைந்திருக்கிறது என்று பார்த்தால், அவரது எதிர்பார்ப்பின் ஏமாற்றமே காரணம். இயேசு அவர் ஊர்களை குறித்து கோபப்பட்டார் என்பதை விட வருத்தப்படுகிறார், வேதனைப்படுகிறார். அதுதான் உண்மை என்று நாம் உணர வேண்டும். தூவப்படும் விதைகள் நல்ல விளைச்சலை தரவில்லை என்றால் விவசாயிக்கு எப்படிப்பட்ட வருத்தம் ஏற்படுமோ அப்படிப்பட்ட வருத்தமே என் அருள்நாதர் இயேசுவுக்கு அன்று ஏற்பட்டது. அவர்களை ஏற்றுக்கொள்ளாமையும் நம்பிக்கை இல்லாமையும் தங்களை மனைமாற்றிக் கொள்ளாமல் கடின தன்மையோடு இருந்ததுமே அவர்களை பார்த்து அவர் வருத்தப்படுகிறார். ஒன் கைண்ட் ஆஃப் ரிஜிட் ஹார்ட். நீ எல்லாம் உடச்சா கூட நான் மாற மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், பிகாஸ் ஐ நோ எவ்ரிதிங் என்ற ஒரு தலை கர்வம், ஆணவம் அந்த மக்கள் மத்தியில் இருந்திருக்கு. இன்று நமக்குள்ளும் இப்பேற்பட்ட எண்ணங்கள் இருக்கிறது அல்லவா? ஒரு இறுகிய மனம் கொண்டவர்களாக மாறவே மாட்டான் அப்படின்ட்டு. அதனால தான் பெஸ்தாயா, கபர்நாகு நகர்களில் வாழ்ந்த மக்கள் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்க தவறிய மக்கள் மட்டுமல்ல, தங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியமான வளர்ச்சியை எட்டாமல் பலன் தர தவறிய மக்களும் என்று கூட நாம் சொல்லலாம். அவர்கள் வாழ்வில் தரம் கண்டிப்பாக இல்லை, வாழ்வோட தரமே இல்லை, தரம் குறைந்ததாகவே இருந்தது. இந்த மக்கள் மேல் ஆவல் கொண்டு இயேசு அவர்களை மாற்ற எடுத்த முயற்சி பலன் தராமல் இருந்தது தான் அவருக்கு கவலை அளித்தது, வருத்தத்தை கொடுத்தது, கோபப்பட வைத்தது. நமது நியாயமான எதிர்பார்ப்புகள் பொய்த்து போனால் நமக்கு எப்படி இருக்கும்? அந்த உணர்வை அன்று ஆண்டவர் இயேசுவுக்கு இருக்கிறார். எதிர்பார்க்கிற ஒரு நியாயமான உணர்வு இன்று எத்தனையோ இடங்கள் பொய்த்து போகிறது. நாமும் விரக்தியை அடைந்து கொண்டிருக்கிறோம். இறைவன் நம்ம எவ்வளவு அதிகமாக அன்பு செய்கிறாரோ அவ்வளவு அதிகமாக நம்மிடம் எதிர்பார்க்கவும் செய்கிறார். இறைவன் எதிர்பார்க்கும் கனிதரும் பலன் தரும் மக்களாக வாழ நாம் செய்ய வேண்டியது 2ல் 1, 10ல் 1, 100ல் 1 இருக்க வேண்டும். அதாவது லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 3 உவமைகள் அங்கு வரும். 2 புதல்வரில் மனமாறிய இளைய மகனாக, 10 திராக்மாவில் காணாமல் போன திராக்மா மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட அந்த மகிழ்ச்சியை தருவதாக, 100 ஆடுகளில் காணாமல் போய் மீண்டும் ஆயனின் கிடைக்கப்பட்ட ஒரு ஆடாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு நிறைவின் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இன்றைய நற்செய்தி நமக்கு மனமாற்றத்திற்கான அழைப்பை தருகிறது. ஒவ்வொரு நாளும் மாற்றத்தை எதிர்நோக்கும் பலவீனங்கள் நம்மிடம் இருக்கத்தான் செய்கிறது. அதை உணர்ந்து நிறைவை நமக்குள் ஏற்படுத்தும் மாற்றத்தை சந்திக்கும் அனுபவங்கள் நமக்கு அவசியம். நம்மை நல்வழிவில் மாற்றிக்கொள்ள நியாயமாக முயற்சித்து மீண்டும் விழுவதில் தவறில்லை, மாறாக முயலாமல் இருப்பதுதான் தவறு என்பதை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். பன்முறை கட்டி காக்கப்படும் ஒருவர் பிடிவாதம் உள்ளவராகவோ இருந்தால் அவர் ஒரு நாள் திடீரென அழிவார், மீண்டும் தலை தூக்க மாட்டார். நீதிமொழி 21. இவ்வார்த்தைகள் நம்மை அச்சுறுத்துவதாக அல்ல, மாறாக மாற்றத்தை எதிர்க்கும் பிடிவாதத்தை நம்முள் தகர்ப்பதற்காக என்ற நல்ல எண்ணத்தை வளர்த்து நம் வழியில் பயணிக்கும், அதாவது ஒரு நல்ல சிந்தனை உள்ளவர்களாக, சீர்தூக்கி பார்க்கிறவர்களாக வாழ இறைவன் அழைப்பு விடுக்கிறார். அதனால் வீழ்றது தவறில்லைங்க, முயலாமல் இருப்பது தான் தவறு என்பதை உணர்ந்து
நமது வாழ்க்கை முறைகளை சீர்தூக்கி பார்த்து மனமாற்றத்துக்கு வித்திடுவோம். ஆசீர் நமக்கு. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, எத்தனையோ சூழ்நிலைகள் வீழ்ந்து கிடக்கிற நாங்கள் எங்கள் எண்ணங்களை ஆய்ந்தறிந்து மீண்டும் எழுந்து ஓட எங்களுக்கு அருள் தருவீராக. எங்கள் ஜெபங்களை ஏற்றுங்களை வழிநடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.